என்னுடைய பெயர் PR சம்பத் IAS, ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர். இந்திய அலுவலர் சங்கத்தின் இப்பொழுது தலைவராக இருந்து கொண்டு இருக்கின்றேன். 3000 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அலுவலர் சங்கத்தில் இருந்து 2வது முறையாக இன்று அறிவு திருக்கோயிலுக்கு நாங்கள் 150 அதிகாரிகள் குடும்பத்துடன் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு இதற்கு முன்பாக கிடைத்த பயிற்சியை விட இந்த ஆண்டு மிக சிறந்த பயிற்சியை அறிவு திருக்கோயிலில் நாங்கள் பெற்று இருக்கின்றோம். இந்திய அலுவலர் சங்கத்தின் நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்து ஒரு மிக சிறந்த பேருரை ஆற்றிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர் திருமதி அருட்செல்வி அவர்களை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். இங்குள்ள பேராசிரியர்கள் அனைவருமே மிக சிறந்த கல்விமானாக இருக்கின்றார்கள், சிறந்த பயிற்சியை அளிக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்வது கடமையாகும். இந்த இரு சொற்கள் என்னை எப்பொழுதுமே கவர்ந்திருக்கின்றன. ஒன்று வாழ்க வளமுடன், மற்றொன்று வாழ்க வையகம். ஒருவரை வாழ்த்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். அவரை எவ்வாறு வாழ்த்துவது என்பது எல்லோருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு சிறுவன் வருகின்றான், அவனை நன்றாக இரு என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு திருமணமான தம்பதியை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். எவ்வாறு வாழ்த்துவது? எல்லோரையும் ஒரே சொல்லை கொண்டு வளமுடன் வாழ்க என்று வாழ்த்தினால் அது அவர்களுக்கு எல்லா வளமும் கிடைத்ததாக சமமாகும். அந்த சொல்லைத்தான் இப்பொழுது அனைவருமே உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்பொழுதுதான் எவ்வாறு வாழ்த்துவது என்பது அனைவருக்கும் தெரியும். வாழ்க வளமுடன். அப்படி என்றால் அந்த சொல்லிலே எல்லா வளங்களையும் பெற்று அவர் வாழ வேண்டும் என்று மிக சிறந்த ஒரு சொல், சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு. அது யாரால் செய்ய முடியும்? தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களால் ஒருவர்தான் எந்த சித்தரும் சொல்லாத ஒரே சொல்லை கொண்டு எந்த விதமான பெரியோரை வாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, சிறியோரை வாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, வாழ்க வளமுடன் என்ற ஒரு சொல்லை கொண்டு மிக சிறப்பாக அவர்களை வாழ்த்தலாம். வாழ்த்தும் போது கிடைக்கின்ற அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கும் அந்த சொல்லை சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. இதுதான் அந்த வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திர சொல். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு உயிர்கள் பலியாக கொண்டு இருக்கின்றன. வளைகுடா போரிலே எத்தனை உயிர்கள் இறந்து போனார்கள் என்பது கணக்கு இல்லாமல் இருக்கின்றது. இந்த சமூகம் ஒரு அமைதியை நோக்கி அமைதிக்காக தவங்கடந்து இருக்கின்றது. அந்த தவத்திற்காகத்தான் ஒரே சொல்லை வாழ்க வையகம் என்று வாழ்த்தினார். இந்த வையகம் அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வாழ்க வையகம் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை எல்லோருக்கும் சமம். எல்லோரும் இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியை நாடி விரும்புகின்ற அனைவரும் இந்த சொல்லை வாழ்க வையகம் என்று வாழ்த்தினால் இந்த உலகம் நன்றாக இருந்தால் அமைதி எல்லோருக்கும் கிடைக்கும். அமைதிதான் இன்றைய நாளில் எல்லோரும் வேண்டுவது. அந்த வார்த்தையை எந்த சித்தரும் சொல்லாத ஒரு வார்த்தையை அற்புதமாக சிருஷ்டித்து நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஆக வாழ்க வளமுடன் என்ற சொல்லும் வாழ்க வையகம் என்ற சொல்லும் இந்த உலகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த சொல்லை யாரும் எந்த முனிவராலும் எந்த சித்தர்களாலும் உருவாக்கப்பட்டதல்ல. அதற்கு சொந்தக்காரர் ஒருவரே தான். அவர்தான் தத்துவஞானி மகரிஷி வேதாத்திரி அவர்களாகும். இங்கே நாங்கள் வந்திருந்த பொழுது இந்த சூழ்நிலை என்ன அற்புதமான சூழ்நிலை! எங்கு சென்றாலும் இந்த அமைதியான சூழ்நிலையை நாம் காண முடியாது. இந்த சூழ்நிலையை மிக அறிவு திருக்கோயிலில் மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்த இதனுடைய தலைவர் ஐயா பெருமதிப்புக்குரிய மயிலானந்தத்தை நாங்கள் மிக மிக பாராட்டுகின்றோம், அவரை வணங்குகின்றோம். மிக சிறப்பாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே பயிற்சி கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியரும் நாங்கள் பாராட்டுவது கடமையாகும். இந்த பயிற்சியில் எங்களுக்கு மிகவும் பிடித்தது இந்த காய கல்பகம் என்ற பயிற்சி தான். ஒருவரை அவருடைய நோய்களை குணமாக்குவது மட்டுமல்லாமல் நோயில் இருந்தால் அதை விரட்டுவது
என்றென்றும் இளமையாக இருப்பது, எல்லோரும் நூற்றாண்டு வாழ வேண்டும் என்பது. சித்தர்கள் எவ்வாறு பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக இருந்தார்கள் என்ற ஒரு மந்திரத்தை யாருக்குமே கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த மந்திரத்தை உடைத்த மிக பெரியவர் நம்முடைய வேதாந்தரிய மகரிஷி ஆவார்கள். எல்லோருக்கும் இந்த மந்திரம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் நோயற்று இருக்க வேண்டும், எல்லோரும் இளமையோடு இருக்க வேண்டும், எல்லோரும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் காய கல்பக பயிற்சி என்பதை ஏற்படுத்தி அதை எல்லோருக்கும் பொதுவாக அத்தனை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பயிற்சியை இங்கு உள்ள அறிவு திருக்கோயிலில் கொடுக்கின்றார்கள். அதை நாங்கள் அனைவருமே பெற்றிருக்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் இன்னும் ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த உலகிலே வாழ்வதற்காக இந்த பயிற்சி எங்களுக்கு நிச்சயமாக உதவும் என்று நான் சொல்லுகின்றேன். இங்கு இருக்கின்ற அத்தனை பேரையும் நான் பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த பேராசிரியர் உழவன் தங்கவேல் அவர்களை நான் பாராட்டுவது மிக கடமையாகும். அதே போல டாக்டர் உதயகுமார் அவர்களும் எங்களோடு ஒருங்கிணைந்து எங்களுடைய உறுப்பினராக, எங்களுடைய இந்திய அலுவலர் சங்கத்தின் உறுப்பினராக இருந்தாலும் இங்கே இருந்து 3 நாட்களும் எங்களோடு இணைந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் எங்களுடைய அனைத்தினுடைய சிறு ஒருவருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இன்றி ஒருங்கிணைத்தவர் அவர். அதோடு மட்டுமல்லாமல் எங்களோடு இருந்த மதிப்பிற்குரிய மஞ்சுநாதன் ட்ரஸ்டி அவர்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். இங்குள்ள பேராசிரியர்கள் அனைவரையுமே நாங்கள் பாராட்ட வேண்டும். திருமதி சுமதி அவர்களை, பேராசிரியர் திருமதி சுமதி அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். எங்களுடைய பாராட்டுக்கள் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.